மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் நம்ம அகமத். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சூப்பரான ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸ் ஆயிருக்காரு. அவர் பேசுறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நேட்டிவ் வந்து ராமநாதபுரம். ப்ரீவியஸாக வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் வந்து வேலை செட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் வந்து காசி இன்ஃபோடெக்கில் வந்து வெங்கட் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் வீட்டில் ஹாப்பி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ சேருவேன்னு. ஸோ அந்த மொமெண்ட்டை சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காஷ் இன்ஃபோடெக் நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர்கிட்டே படிக்க போகிறீங்க. அவர் தான் டீச் பண்ண போகிறாரு. HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர். 10 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் வாங்கின ஒரே தமிழன் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி 24 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அகமத் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காரு. இவர் BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ 2021 பாஸ். இவரோட ஆசை வந்து என்ன அப்படின்னா ஐடியில் தான் பிளேஸ் ஆகும். ஸோ பட் ஆனால் அது நடக்கலை. அவர் படித்து முடிச்ச சமயத்தில் அது நடக்கலை. நான் டெக்னிக்கலாக வேலை பார்த்துருந்துருக்காரு. பட் அவர் நம்மளை மீட் பண்ணப்போ நான் எப்படியாச்சும் ஐடியில் பிளேஸ் ஆகிடணும் சார் அப்படிங்கிற ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு பர்சன். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிளாஸில் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருப்பார். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ணனுக்கே கிளியர் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம், டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறவர் அவராக தான் இருப்பார். ஓகேங்களா? இந்த ஒரு டெடிகேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது நான் டெக்லேருந்து ஐடிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அப்படியே சாம்பல் ஆக்கிடுச்சு. நம்ம கண்டக்ட் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே சூப்பராக பிக்கப் பண்ணி செம்மையாக கிளியர் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அகமத். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாப்ஸில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப நம்மளோட இன்டர்வியூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் நேரில் மீட் பண்ணப்போ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கில் இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸ் ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள் அகமத். நீங்களும் காஷ்மீரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா kashmir.com கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே நம்மகிட்ட என்ன சார்ட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது எவ்வளோ டேஸ் நடக்கும் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலயமா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் பேஜே உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, அது ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேயுமே நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து வச்சுருப்போம். அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா kashmir.com/playstudents அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அவங்களோட ஸ்பீச்சுமே அவங்களால பார்த்துக்க முடியும். எங்கே என்னவா பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.